அனைவருக்கும் வணக்கம். எண்ணத்தை கொண்டே செயல்கள் தீர்மானிக்கப்படும் என்ற நபிகள் நாயகம் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தி பற்றி பார்ப்போம். இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தி அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பு. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம ஆசிரியர் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போவோம். அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் காலி பணியிடங்களை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம். இந்த பணியிடத்திற்குரிய வேலைவாய்ப்பு. இந்த பணியிடத்திற்குரிய பாடமானது வேதியியல் பாடத்திற்கு காலி பணியிடம் ஏற்பட்டிருக்கு. இந்த பாடத்துக்குரிய கல்வி தகுதியானது எம்எஸ்சி ப்ளஸ் பிஎட்டு. நீங்கள் எம்எஸ்சியில் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். இது பேப்பர் 2ல் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்க தேவையில்லை. இது பிஜினால் அந்த எக்ஸாம் தேவையில்லை உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள், இந்த பணியிடத்துக்குரிய இன சுழற்சியானது ஓசி பெண்கள். இதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். அடுத்தது பாருங்கள், இந்த பணியிடத்துக்குரிய சம்பளமானது 36,900 1,35,100 வரைக்கும் அதிகபட்சமாக வழங்கப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பணியிடத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இவர்களுக்குரிய வயது வரம்பு என்ன அப்படின்னா, டிஆர்பி ஆணையம் வழங்கக்கூடிய வழிகாட்டுதல் படி அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஏஜ் லிமிட்டை தான் இவர்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா இது அரசு பணியிடம், நிரப்புவது மட்டும்தான் அரசு உதவி பெறும் பள்ளி நிர்வாகம். ஆனால் சம்பளம் வழங்குறது, கண்காணிக்கிறது அனைத்துமே அரசு தான். அதனால் இவர்களுக்குரிய சம்பளத்தை அரசு வழங்குறாங்க. வயது வரம்பு இவங்களை நிர்ணயிக்கிறாங்க. இவர்களுக்குரிய வயது வரம்பு பொது பிரிவினர் ஓசி 53 வயது. நீங்கள் ஓசி கேட்டகரியில் வரதா இருந்தால் 53 வயது இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 53 வயதை தாண்டும் பொழுது இந்த பணியிடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, பின்தங்கிய பிரிவினர் பிசி கேட்டகரியினர் 58 வயது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். 58 வயது ஆயிடுச்சுன்னா நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. மிகவும் பின்தங்கிய வகுப்பினர் அவர்களும் அதே மாதிரி தான். 58 வயசு வந்துருச்சுன்னா விண்ணப்பிக்க முடியாது. 58க்கு முன்னதாக 57 நடந்துக்கிட்டு இருந்தால் விண்ணப்பிச்சுக்கலாம். 58 நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா யாரும் விண்ணப்பிக்க முடியாது. அடுத்து அதே மாதிரி பட்டியல் பிரிவினரும் அதே மாதிரி தான். 58 வயது. பழங்குடியின வகுப்பினரும் 58 வயது. பின்தங்கிய முஸ்லீம் பிரிவினர் அவர்களுக்கும் 58 வயது. பட்டியல் பிரிவினரை சேர்ந்த எஸ்சிஏ பிரிவினரும் 58 வயது தான் வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கவங்க நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. இந்த பணியிடத்துக்கு எவ்வாறு நாம் விண்ணப்பிப்பது அப்படின்னா, சுய விவரங்கள் மற்றும் புகைப்படம் அடங்கிய விண்ணப்பம் நம்ம தயார் செஞ்சுக்கிறணும். அதில் அனைத்து விதமான கல்வி சான்றிதழ் நகல்களை இணைக்கணும். நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு இணைச்சிக்கிறணும். பெர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் இணைச்சிக்கிறணும். இது போக நீங்கள் வேறு பள்ளியில் பணியாற்றிய அனுபவம் வச்சுருந்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இதில் அதோட நகலை நீங்கள் ஜெராக்ஸை இணைச்சிக்கலாம். இணைச்சிக்கிட்டு 28/6/2025 இதுதான் கடைசி நாள் கொடுத்துருக்காங்க. இந்த தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பாருங்கள், செயலர் பிஎஸ்சி அம்மணி அம்மாள் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, கேஆர் நகர் அஞ்சல், ராஜபாளையம் 626108 விருதுநகர் மாவட்டம். இந்த முகவரிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பள்ளியின் சார்பாக எந்த விதமான கான்டாக்ட் நம்பரும் நமக்கு கொடுக்கல. அதனால் இந்த முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்புங்க. அவர்கள் நேர்காணல் கூப்பிடுவாங்க. நேர்காணல் கூப்பிட்டு தான் நீங்கள் கலந்துக்கிட்டு வெற்றி வாய்ப்பை பெறலாம். மேலும் இந்த வீடியோ சார்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கமெண்ட் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.